அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்திலே படைப்பினங்களை படைத்தது மட்டுமல்லாது படைப்பினங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வாழ்ந்தும் சொல்லியும் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டிகளை, நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த உம்மத் முதல் மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சரி வந்த எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்களை எல்லா மக்களும் பெற்றிருந்தார்கள். பெற்றிருந்த மக்கள் எல்லாம் ஈடேற்றம் அடைந்தார்களா என்று பார்த்தால் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் முட்டி மோதி நின்று அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த உம்மத்தை. ஆனால் முன்னால் இருந்த அந்த உம்மத்துகள் கடைசியில அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று இந்த உலகத்திலே அழிவுக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் வரிசைப்படுத்தி சொல்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய முதல் பிரதியிலிருந்து தொடர்ந்து எல்லா வசனங்களையும் நாம் புரட்டி பார்த்தால் ஒரே ஒரு ஆயத்தை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்லுவார். நீங்கள் பார்க்க கூடாதா, நீங்கள் பார்க்க வேண்டாமா என்ற வார்த்தை. உன்துர் என்ற வார்த்தையிலிருந்து சொல்லக்கூடிய அல்லாஹ் உற்று நோக்கு என்ற வார்த்தையிலிருந்து சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்ல வருவதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்துகள் எல்லாம் வந்தவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், அழிந்தார்கள் என்பதை பற்றி ஆணித்தரமாக குர்ஆன் பேசும். உலகத்தினுடைய ரெக்கார்டை உலகம் கேட்கிறது. இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரி யாருக்கு தெரியும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தினுடைய ரெக்கார்டு என்ன என்று இந்த உம்மத்தினுடைய கையில மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தினுடைய முழு ஹிஸ்டரி வேற யாருக்கும் தெரியாத அதீத அற்புதம் வாய்ந்த எல்லா சரித்திரங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல மட்டும்தான் இருக்கு. உலகத்தினுடைய பொக்கிஷம் எது என்று கேட்டால் குர்ஆனை தான் நாம் சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய அறிவு சார்ந்த பொக்கிஷம் எதுவென்று கேட்டால் குர்ஆன் தான் நாம் சொல்ல வேண்டும். உலகத்தினுடைய ஹிஸ்டரியை பதிவு செய்யப்பட்ட புத்தகம் எது என்று கேட்டால் குர்ஆனை தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் மட்டும்தான் இந்த உலகத்திலே வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், வீழ்ந்தவர்கள், வரப்போகிறவர்கள், நாளை மறுமை, கபரு, சொர்க்கம், நரகம் எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய ஒரே புத்தகம் குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனை தொட்டால் மொத்த ஹிஸ்டரியும் உள்ள வந்துடும். முன்வேதக்காரர்கள் என்று குர்ஆன் சொல்லும் சிலர்களை யூதர்கள், நசாராக்கள். ஆனா இவங்க கையில இருக்கக்கூடிய ஹிஸ்டரிகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் ஏதேனும் ஒரு இடத்திலே அவைகள் ஸ்டாப் ஆகி நின்றுவிடும். அதை ஆணித்தரமாக யாரும் ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள். முற்காலங்கள் ஏன் இந்த காலத்திலும் கூட சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற இதே இந்தியாவினுடைய சட்டமேதை என்று சொல்லக்கூடிய பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் கேட்கப்பட்டது அவரிடத்தில், எதை நீங்கள் எடுப்பீர்கள்? வேதங்கள் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையா, வேதங்கள் வைத்திருக்கக்கூடிய யூதர்களையா, வேதங்கள் வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையா? 3 தரப்பினர்களும் அம்பேத்கர் இடத்துல பேசுகிறார்கள். நீண்ட காட்சி, நீண்ட சரித்திரங்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அவர் கேட்டார், பைபிளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எந்த பைபிளை நான் ஏற்றுக்கொள்வேன்? புதிய ஏற்பாடா, பழைய ஏற்பாடா, அல்லது இப்பொழுது நீங்கள் எழுதி கையிலே வைத்திருக்கிறீர்களே அந்த ஏற்பாடா, அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிறார்களே அவர்களுடைய வேத புத்தகமா? நான் எதை ஏற்பது? இப்படியாக எந்த மதத்தினர்களும் கொண்டு வந்த வேதங்களை எல்லாம் புறக்கணித்து கடைசியாக குர்ஆனை பற்றி சொல்லப்பட்ட போது கடைசியாக அவருடைய உள்ளத்தில் இருந்த விஷயம் என்னவென்றால், உள்ளாடல்கள் செய்யப்படாத ஒரே வேத புத்தகம் இருக்கிறது என்றால் அது இறுதி வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான் என்று சொன்னார். ஆனால் கடைசியில வெளிரங்கமாக இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் அவரை சார்ந்தவர்களுக்கு தெரியும், அம்பேத்கர் உட்பட
அன்றைக்கு வாழ்ந்த எல்லா தலைமுறையினர்களும் பெரும் பெரும் தலைவர்களும் குர்ஆனுக்கு கொடுத்த அந்தஸ்தை மதிப்பை நம்மால் விளக்க முடியும். இது நம்ம கண்ணுக்கு முன்னால் பார்த்த வரலாறுகள். இப்படியே நீங்க ஒரு 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்திற்கு முன்னால் எல்லாம் முன் சென்று பார்த்தால் இவங்கெல்லாம் என்ன, இவங்களை விட புத்திசாலிகள் அதிமேதாவிகள் எல்லாம் இருந்தார்கள். கடைசியாக அவர்களும் சொன்ன வார்த்தை இதுதான்: இந்த உலகத்திலே நீங்கள் வரலாறுகளை தேட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே சரியான சரித்திரங்களை படைக்க வேண்டும் என்றால், இந்த உம்மத்திற்கு கடைசியாக உலகத்திற்கு இறை தூதராக வந்த நபிகள் நாயகத்தை பாருங்கள் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ்களை மட்டுமல்ல, அந்த நபிகள் நாயகத்திற்கு இறக்கப்பட்ட அருள்முறை அல் குர்ஆனை பாருங்கள், இந்த உலகத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்துவிடும் என்று இன்றைக்கு வரக்கூடிய தலைவர்கள் உட்பட சொல்லுகிறார்கள் என்றால், குர்ஆன் பறைசாற்றுகிறது இந்த உம்மத்தினுடைய இந்த உலகத்தினுடைய வரலாறுகளை. குர்ஆன் பறைசாற்றுகிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை. இப்படி வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், வீழ்ந்தவர்கள் என்று பேசக்கூடிய குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடைசியாக அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்தார். யாரை யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பி நேர்வழிப்படுத்த முடியுமோ அல்லாஹ் படுத்திக்கிட்டே இருந்தான். கடைசியாக அல்லாஹ் சொன்னான், நான் இறுதியாக ஒரு நபியை அனுப்புவேன், அவர்தான் இறுதி தூதர், அவருக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூல்மார்களும் கிடையாது, அதற்கு பின்னால் நெக்ஸ்ட் கியாமத் நாள் மட்டும்தான், அவ்வளவுதான். அந்த நபியினுடைய உம்மத்து, இந்த உம்மத்து எத்தனை வருடம் இந்த உலகத்தில் இனி இருக்கும், இருக்க போகும் என்பது யாருக்கும் தெரியாத அல்லாஹ்வுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பி, இப்போ இந்த விஷயத்திற்கு நாம வருவோம். எல்லாரும் வழி தவறி சென்றார்கள். நான் மூசாவை அனுப்பினேன், ஈசாவை அனுப்பினேன். மூசாவை நம்பி ஒரு கூட்டம் சென்றது, ஈசாவை நம்பி ஒரு கூட்டம் சென்றது. ஆனால் அதே அந்த ஈசாவை அவர்கள் கடவுளாக எடுத்து சென்று விட்டார்கள். அதே ஈசா மறுக்கிறார், நான் கடவுள் அல்ல, நான் சாதாரணமான மனிதன். குர்ஆனிலே 7வது ஜுஸுவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முழு சரித்திரத்தை அங்க கொண்டு வந்து சொல்லுவார். ஈசா நபி அப்பவுமே அல்லாஹ் கிட்ட சாட்சி வச்சுட்டாங்க, நான் நபி, சாதாரண மனிதன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதன் என்று நான் சொல்லிவிட்டேன், யா அல்லாஹ் நீதான் சாட்சி என்று அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லிட்டாங்க. குர்ஆனுடைய வசனம். ஆனால் அதை ஏற்காமல் இன்றைக்கு ஒரு கூட்டம், ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஈசா தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பி அனுப்பி அந்த உம்மத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய வேளையில் யாரும் நிரந்தர நேர்வழி பெற்றார்கள் என்று வரலாறுகள் எதுவுமே இல்லை, அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர. ஆனால் இந்த உம்மத்திற்கு வந்த கடைசி நபி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொல்ல போனால் நபிமார்களுடைய லிஸ்டிலேயே சாதித்து காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரி 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி வாழல, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நீண்ட வருடங்கள் வாழல. 63 ஆண்டுகள் மட்டும்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததற்குண்டான அர்த்தத்தை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த நபிமார்களும் சாதிக்க முடியாத சாதனை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு 2 தலையங்கத்திற்குள் நபியை நாம் வைத்து உள்ள பார்த்தாலே முழு வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட், அந்த உம்மத்தினர்கள் வழி தவறி போனார்களே, அந்த நபியையே கடவுளாக ஆக்கினார்களே, தேவனுடைய குமாரன் என்று ஆக்கினார்களே, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் இந்த உம்மத்தினர்களால் இறைவனாகவும் ஆக்கப்படவில்லை, இறைவனுடைய மகனாகவும் ஆக்கப்படவில்லை. அல்லாஹ் அதை விட்டு பாதுகாத்தார். இந்த உலகத்தில் நபியை நாம் வாயால, எழுத்தால, பேச்சால எல்லாம் புகழ்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்திலும் எந்த இடத்திலும் இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் சொல்லுவது உண்டா, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மகன் என்று? நவுதுபில்லாஹ் யாராவது சொல்றாங்களா? கிடையாது.
இப்படி உயர்ந்து இருக்கக்கூடிய புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முஹப்பத் அதிகம் வைத்து எங்கள் நபிக்கு நாங்கள் எங்கள் தெரு முனையில சிலை வைக்கிறோம் என்று யாராவது சொல்றோமா? கிடையாது. எங்கள் நபியின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத் உண்மை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படத்தை எங்க வீட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கிறோம்னு யாராவது சொல்றோமா? கிடையாது. சரி, இந்த 3 ஸ்டெப்ல யாராவது முன்னெடுத்து வந்தால் நாம விட்டுருவோமா? எங்கோ ஒருவன் லண்டனிலே இருந்து கொண்டு சித்திரம் வரைந்தான் என்பதற்காக வேண்டி சரியாக 10 வருடத்திற்கு முன்னால 2012 இதே சென்னை மவுண்ட் ரோட்ல முழு முஸ்லிம் சமுதாய மக்களும் சென்னையில ஒன்று சேர்ந்தோமா இல்லையா? காரணம், எங்கோ ஒருவர் என் நபியை உருவப்படமாக வரைந்து விட்டார். அது தடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். எங்கோ ஒருவர் வரைந்தார், எங்கோ ஒருவர் கார்ட்டூனாக படம் எடுத்தார் என்பதற்காக வேண்டி எழுப்பக்கூடிய தௌஹீதுடைய குரல்கள் இந்த உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போன மாபெரும் சாதனை. இதைத்தான் சொல்ல வந்தேன். முன் எந்த நபிமார்களும் செய்யாத சாதனை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய உணர்வை இந்த உம்மத்திற்கு ஊட்டி சென்றிருக்கிறார். எந்த காலத்திலும் நாம் நபியை இறை தூதராகத்தான் பார்ப்போமே தவிர அல்லாஹ் பாதுகாக்கணும், இறைவனாக நாம் பார்க்க மாட்டோம், இறைவனுடைய மகனாகவும் பார்க்க மாட்டோம். அதைத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஊட்டி வளர்த்தார்கள். அங்க கிறிஸ்தவர்கள் எல்லாமே சொன்னார்கள் மசீஹு இப்னுல்லாஹ், மசீஹ் என்று சொல்லப்படுகின்ற ஈசா இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களே. அந்த வாதத்தை குர்ஆன் உடைத்தது. அல்லாஹ் சொன்னார், குல் நபியே நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தனித்தவன் தான், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரால் பிறக்கப்படவும் இல்லை, யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. சொல்லுங்க இது. அன்றைக்கு அரபு உலகமே சொன்னது மசீஹ் இப்னுல்லாஹ். யூதர்கள் சொன்னார்கள் உஸைர் இப்னுல்லாஹ். மசீஹ் என்ற ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அங்க உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். நபி வந்து சொன்னார்கள் உஸைரும் அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, மசீஹ் என்ற ஈசாவும் அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, அல்லாஹ் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரால் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். முதல் எடுத்து போட்ட வாதமே இஸ்லாம் அல்லாஹ்வை பத்தி தான். அப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். ஈமான சரியான முறையில டிக்ளேர் செய்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு அவங்க எல்லாம் சொன்ன பொய்கள் கட்டுக்கதைகளை வெளியில கொண்டு வந்து வீட்டுல இருந்த எல்லா புழு மூட்டைகளும் தெருவில் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி சுத்தப்படுத்தினார்கள். அந்த சுத்தப்படுத்திய கூட்டம் தான் இன்றைக்கு அப்துல் ரஹ்மானாகவும் அப்துல்லாக்களும் இன்னைக்கு நாம உட்கார்ந்துருக்கோம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்களா இல்லையா? அவங்க என்னென்னமோ சொல்லி வைத்தார்களே. வேதத்தில் இப்படி வந்திருக்குது, அப்படி வந்திருக்கிறது. நீ இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும், நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் சன்னியாசியாக போக வேண்டும், நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால் குர்பானி கொடுக்க வேண்டும், பலியிட வேண்டும். அல்லாஹ் அக்பர். எல்லா பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இஸ்லாம் கட்டுப்படுத்தியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து. யாரும் சாதிக்க முடியாத தௌஹீதினுடைய சாதனையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி ஆளா சிங்கிள் மேன் ஆர்மியாக நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்து காண்பித்தார்கள். அரபு உலகமே எதிர்த்தது. குறைஷிகள் ஒரு பக்கம், ஹாஷிமிகள் ஒரு பக்கம், எல்லா சமூகத்திலும் எதிர்த்து கடைசியா நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்களா இல்லையா? முஹம்மதே, உங்க மேல எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, உங்கள் மேல எங்களுக்கு நல்ல கருத்து இருக்கு, நீங்க சாதி உண்மையாளர், பொய் பேச மாட்டீங்க, அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர், மோசடி செய்ய மாட்டீங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தௌஹீத் என்ற ஈமானை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இறைவனை ஒருவனாக ஏற்க மாட்டோம், இறைவன் பலதாக இருக்கிறான் என்பதை தான் ஏற்போம். அப்போ நபி சொன்னாங்க, கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் தெய்வமும் இறைவனும் இல்லை என்பதை சொல்லிவிடுங்கள், வெற்றி அடைவீர்கள். தைரியமா நின்று பேசுகிறார்கள். நபி மட்டும்தான். ஒரு குடும்பமே, கோத்திரமே, ஊரே எதிர்த்து நிற்கிறது, நின்றார்கள் தனியாளாக. இங்கே அல்லாஹ் சாதிக்க வைத்தார். மீண்டும் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இந்த அரபு உலகத்தினுடைய ஆட்சி வேணுமா?
உங்க காலுக்கு கீழே போடுறோம், நீங்க சொல்ற தௌஹீதை விட்டு விடுங்கள். அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். நான் ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ பதவிக்கோ பட்டத்திற்கோ அந்தஸ்துக்கோ நான் சொல்லவில்லை. ஏலாய கலிமத்துல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தௌஹீதை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அது வேண்டுமா, உங்களுக்கு இது வேண்டுமா, உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த பெண்ணை திருமணம் முடித்து தருதல், என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதோ அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்தார்கள், தனி மனிதனாக நின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதனாக நின்று சாதித்த சாதனை தான் அவர்களுடைய தௌஹீதினுடைய கொள்கை தான் இன்றைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஈமானை ஒவ்வொரு மூமின்களுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட நிலையில் ஒரு மனிதன் வந்து உதவி செய்தாலும் சரிதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவங்க சொல்ற மாதிரி கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சுட்டீங்க, வாயில வரவே வராது. மௌத்தா போறவருக்கு கூட தண்ணி கொடுத்து காப்பாத்தினாலும் அவரு கூட அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவாரு, நன்றி ஜஸாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுக்கணும் தான் சொல்லுவாரே தவிர அல்லாஹ் மாதிரி என்ன வந்து காப்பாத்துறீங்கன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மூமினும் உலகத்தில் சொன்னதில்லை, சொல்லவும் போவதில்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த ஈமான கொடுத்தாங்க தெரியுமா, இது மாபெரும் சாதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு உள்ளத்தால் கொடுத்த மாபெரும் சாதனை. கண்ணியத்திற்குரியவர், இதனால தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டாங்க, பாப்பாவே தாடியெல்லாம் மணல் ஒட்டி ஆடையெல்லாம் அழுக்காகி இப்படி கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க சொல்றது இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களே, நீங்க சொல்றது இந்த மக்கள் ஏளனமாக கருதுறாங்களே, இவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களே, சிலை வணக்கம், விக்கிரக வணக்கம், நெருப்பு வணக்கம் என்றெல்லாம் சொல்லி தலைவிரித்து ஆடுகிறதே, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. தட்டி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா உன் தந்தை நான் சொல்லுகிறேன் கேள். ஒரு நாள் வரும், அந்த நாளில் முழு உலகமும் இந்த முகம்மது ஆகிய உன் தந்தை சொன்ன சொல்லை ஏற்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, இன்றைக்கு நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்ட உம்மத்தாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் தனி மனித முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனை இன்றைக்கு நாம் எல்லாம் மூமின்களாக இருக்கிறோம். நாம யாரும் நபியை பார்த்ததில்லை, நபி எப்படி இருப்பாங்கன்னு சிந்திச்சது கூட இல்லை, நபி எப்படி பேசி இருப்பாங்கன்ற ஆக்ஷனுடைய ரியாலிட்டி கூட நம்ம கண்ணுக்கு முன்னால் இல்லை. ஆனால் நபி முஹம்மது சொன்னார்கள் என்றால் கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது தெரியுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஈமானுடைய உணர்வு, அந்த ஈமானுடைய உணர்வு தான் இன்றைக்கு பல்கி பெருகி உலக நாடுகள் முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறது என்றால் தனி மனித சாதனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு மாபெரும் சாதனை. இதனால தான் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு புது மாப்பிள்ளை திருமணம் முடிச்சுட்டு அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இன்பம் இருக்குமோ அதுபோல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தன்று பூமி புது மாப்பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை போல குதூகலமானது என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. பூமியை கசங்கி வெறுப்பா கசப்பா வெறுப்பாக இருந்ததால் குஃப்ர் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என் மீது இவ்வளவு அநியாயம் செய்கிறார்களே, என் மீது இவ்வளவு அக்கிரமம் செய்கிறார்களே, நான் இவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டிருக்கின்ற பூமி, வெறுத்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது குதூகலமாக ஆனதாம். ஏனென்றால் இந்த உம்மத்தில இவர் இனிமேல் வந்து வாழக்கூடிய மக்களை செம்மைப்படுத்துவார், அவர்களை சீர்வழிப்படுத்துவார், அவர்களை நேர்வழிப்படுத்துவார், அவர்களுக்கு தேவையான ஈமானை கொடுப்பார், அவர்கள் செய்யக்கூடிய அபாதத்துகளை வணக்கங்களை வழிவகுத்து கொடுப்பார். இதனால் இந்த பூமியின் மீது உம்மத்து செய்யக்கூடிய அந்த அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்தை வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன். எது சந்தோஷப்பட்டுச்சான்? பூமி சந்தோஷப்பட்டுதான். ஏன்னா பூமியினுடைய அசல் மக்சது என்ன தெரியுமா? அல்லாஹ் படைச்சதே, உன்னை நான் படைச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் ஆட்களை விடுவேன், மனிதன் என்ற இனத்தை விடுவேன், அவங்க வந்து என்னை துணிந்து வணங்கி எனக்கு சுஜூத் செஞ்சு இருப்பாங்க. இதுதான் பூமியினுடைய மக்சத். நம்ப முடியுதா நம்மளால? கடையை திறந்தாச்சு, எதுக்கு திறந்தோம்? வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணும், காசு பணத்தை சேர்க்கணும். இதுதான் மக்சத். கடையில் உட்காந்து விளையாடுறதுக்கா? கடையில் உட்காந்து தூங்குறதுக்கா? இல்லையே. அசல் மக்சது நிறைவேறும் பொழுது சந்தோஷம் வருதில்லை.
பூமிக்கு அசல் மக்சது சுஜூது செய்யறதுதான். சுப்ஹானல்லாஹ், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய தலை நெத்தியை கொண்டு வந்து கீழே வைக்கிறோம் பாருங்க, இதுதான் பூமியினுடைய மக்சதம், இதுதான் பூமியினுடைய நோக்கம். எல்லா அடியார்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து, ரப்பே உன் சன்னிதானத்துல நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு கீழே வந்து நெத்தியை வைக்கிறோம் பாருங்க, இதுதான் அந்த பூமி எதிர்பார்க்கக்கூடிய மாபெரும் விஷயம். இப்படி குஃப்ர்களும் ஷிர்க்குகளும் தலை தூக்கி இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மாபெரும் பேரொளி பிறந்தது. பூமி சந்தோஷமானது. இனிமேல் என் மேல நடக்கிறவங்க எல்லாம் ஈமான் கொண்டவங்க தான் நடப்பாங்க, இனிமேல் என் மேல படுக்கிறவங்க எல்லாம் ஈமான் கொண்டவங்களாக தூங்குவார்கள், படுப்பார்கள், இனிமேல் என் மேல நெத்தியை வச்சு சுஜூது செய்வாங்க, நான் படைச்சத்தினுடைய நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று பூமி சந்தோஷப்பட்டது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். சிந்திச்சு பார்க்கிறோம். ஈமானுடைய உணர்வை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டினார்கள். அதனுடைய பரக்கத்து தான் 1400 வருட காலங்களாக இந்த ஈமான் உள்ளவர்களை எவ்வளவுதான் குத்தினாலும் சரி, குத்த குத்த வளர்ந்தும் ஓங்கியும் வருகிறார்களே தவிர யாரும் ஒளிந்ததாக சரித்திரமும் இல்லை, ஒளிந்து போவார்கள் என்பதற்கு உண்டான ஆதாரங்களும் இல்லை. ஈமான் வளரும், ஈமானியர்கள் வளருவார்களே தவிர இப்ப எந்த வரலாறுமே கிடையாது. அதுதான் உண்மையான ஹிஸ்டரி. ஈமான கொண்டவர்களை ஒடுக்கலாம் என்று உலகமே யோசிக்குது. ஆனால் ஏதேனும் ஒரு முறையில அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தால் நான் சொன்னேன், ஈமான் என்ற ஜோதியை இந்த உள்ளத்துக்குள்ள ஏற்றினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இந்த ஈமான் கொண்டதற்கு பின்னால் இந்த மக்கள் எப்படி வாழணும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதை தான் சொன்னேன், முன் வாழ்ந்த மக்களுக்கு இந்த பாக்கியமே கிடைக்கல. ஈமான்னாலே இந்த தௌஹீத் என்ற அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத் இதெல்லாம் நிலைச்சிருக்கல. அந்த சாப்டரே அவங்களுக்கு இல்லாதனால வாழ்க்கை வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. ஆனால் இந்த உம்மத்திற்கு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஜோதியை ஏற்றி வச்சு சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, ஈமான் வந்ததற்கு பின்னால் நீங்க எப்படி வாழணும் என்ற வழிமுறையையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து விட்டார். அந்த அடிப்படையில் இன்னும் டீப்பா உள்ள போய் நாம பார்க்கணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கலந்து ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுடைய உடலோடு கலந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் வடிவத்தில். அல்லாஹ் காலையில எந்திருக்கிறார் மனிதர், எந்திரிச்சவன உட்கார்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்திரிச்சு முடிச்ச உடனே அப்ப அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா இலைஹி நுஷூர். என்ன சின்ன மௌத் கொடுத்து மௌத்தாக்கி என்ன மீண்டும் உயிர்ப்பித்த ரப்பே உனக்கே புகழ் என்று சொல்லுன்னாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் அந்த துஆ ஓதுறோமே, துஆவின் மூலமாக ரசூல் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். காலையில முழிச்சதிலிருந்து மீண்டும் நைட் தூங்க போறோம், அப்பவும் நபி சொல்லி கொடுத்த துஆ ஓதிட்டு தான் தூங்குறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன் பேரை வச்சு நான் இப்ப மௌத்தாவே போறேன், என்ன நல்லபடியா தூங்க வச்சு மீண்டும் என்னை நீ என்ன செய்யணும், எழுப்பணும். அல்லாஹ் கிட்ட பண்றாரு. தூக்கம் என்னது? சிறு மௌத். நபி சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, நான் மௌத்தா போகிறேன். 8 மணி நேரம் நம்ம தூங்கும் போது நமக்கு பக்கத்துல 8 பேர் யார் வந்து என்ன பேசினாலும் நம்மளுக்கு ஒன்றும் கேட்கவும் போறதில்லை, நம்ம பார்க்கவும் போறது. காலையில எந்திரிச்சோன்னு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஆச்சரியமா கேட்பாரு, அப்படியா? ஆனா முடிச்சவன்னு சொல்வார், நான் யார் தெரியுமா அப்படின்னு. என் பக்கத்துல யாராவது வர முடியுமா அப்படின்னு பேசுவார். நான் நின்றேன்னா என் எதிர்க்கவே 10 பேர் நிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா தூங்கிட்டாருன்னு 10 பேர் நடமாடி அவங்க மேல மிதிச்சுட்டு போனா கூட அவருக்கு தெரியாது. நபி சொன்னார்கள், நீங்கள் மரணமாகிறீர்கள் தூங்கும் பொழுது, அந்த மரணத்திலேயும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பிஸ்மிக அமூது, எல்லாம் நான் மௌத்தா போறேன், வ அஹ்யா, என்ன நீ உயிர்ப்பிக்க செய். சுப்ஹானல்லாஹ். இப்படி தூங்குகின்றதிலிருந்து, தூங்கி முடிச்சதிலிருந்து மீண்டும் தூங்க போற வரைக்கும் நடுவில் இடைப்பட்ட எல்லா வாழ்க்கையினுடைய வழிமுறைகள்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு சேர்ந்து இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாபெரும் சாதனை.
அதனால தான் ஒரு கவிஞர் சொன்னார், உலகத்திலே வந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், கடைசியா வீழ்ந்தார்கள் அல்லது இறந்தார்கள். ஆனால் வந்தவர்களுடைய லிஸ்டில் முகம்மது மட்டும்தான் வந்தார், வாழ்ந்தார், இருந்தார், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று எழுதுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கையினுடைய கைடு புத்தகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானுடைய பரக்கத்து தான் இன்றைக்கு எங்க போனாலும் சரி, எந்த இடத்தில் நின்றாலும் சரி, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி இருக்கிறார், என் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எல்லாம் அந்த ஈமானுடைய உணர்வோடு வாழுகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாபெரும் சாதனை. அது மட்டுமல்லாது தனி மனிதனோடு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருந்தாங்களோ அதுபோல சமூகத்தோடையும் நம்மளை கனெக்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளால இதை சிந்திச்சு பார்க்க முடியாது. நாம நினைச்சிருப்போம் நாம அப்துல்லாவா இருக்கிறோம், அப்துல் ரஹ்மானா இருக்கோம், நான் என்ன செய்ய போறேன். இல்ல, சமூகத்தோட ஒரு கனெக்டிங் ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கிறது. எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். நபி ஒரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, நீங்கள் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சமூகத்தோட கனெக்டிங் பண்ணி எப்படி சொல்றாங்க பாருங்க. சொன்னாங்க, அண்டை வீட்டினருடன் யார் நல்ல முறையில நடக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அந்த சஹாபி சொன்னாங்க, ஹத்தா வலந்து அன்னஹு சைவர்ரிதுஹு. சுப்ஹானல்லாஹ். நான் நினைச்சுக்கிட்டேன், அண்டை வீட்டாரை பத்தி நபி இவ்வளோ சொல்றாங்களே, அந்த அண்டை வீட்டார் நம்ம சொத்துல கூட பங்குதாரரா ஆயிடுவாரோ நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டினரை பற்றி நபி என்கிட்ட வசியத்தை செஞ்சாங்கன்னு அந்த சஹாபி சொல்றாங்க. சொன்னாங்க, தன் குடும்பம் மட்டுமல்ல, தான் வீடு, தான் பக்கத்து வீடு, வலது இடது முன்ன பின்ன மேல கீழே, கிட்டத்தட்ட அபார்ட்மெண்ட்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே அபார்ட்மெண்ட்ல ஒரு பில்டிங்களுக்குள்ள நீங்க வாழ்ந்தா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கூட நீங்க எப்படி நடந்துக்கணும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். தனி வீடை பத்தி அங்க பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்னைக்கு கேட்டாங்க, முன்பின் மேல கீழே உள்ள வீட்டுல எல்லாம் இங்க எங்க இருக்குது மாடி வீடு, எல்லாம் ஓலை வீடு. எப்படி இன்னைக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா? 100 மாடி 50 மாடி. நான் எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கேன்? 30வது. நீங்க எத்தனாவது? 20. எத்தனையோ குடும்பங்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொன்னாங்க, நீங்க மட்டும் நன்றாக வாழ்ந்தால் போதாது, உங்களை சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரஇடத்துல நீங்க நல்ல முறையில வாழணும், அவங்களையும் வாழ வைக்கணும். சுப்ஹான். எந்த அளவுக்குனா உங்க வீட்டுல சால்லாம் ஒரு ஆணம் காய்ச்சினாலும் குழம்பு இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் என்பது வரைக்கும் ஹதீஸ் சொல்லுகிறது. சுப்ஹான். எவ்வளவு டீப்பு பாருங்க. உங்க வீட்டுல பிரியாணி ஆக்குற வாசனையை அவங்க நுகர்ந்துட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்கலன்னா நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல சக்தி இருக்கிறது என்பது வரைக்கும் ஹதீஸ் பேசுது. அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு ஒரு பிளேட் போட்டு கொடுக்கணும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லும். இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இது அண்டை வீட்டினர். சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. எப்படி தெரியுமா? சமூகத்திற்கு எது நடந்தாலும் முன்ன வந்து நிற்க வேண்டும் என்பது மூமின்களுடைய கடமை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் ஏராளம். நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? போன மாசம் இதே அண்டை மாநிலம் கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த பேராபத்துல ஆளா போய் நின்றதும் முஸ்லிம் தான். இன்னைக்கும் வெளியே வராம அங்க உள்ளுக்குள்ள நின்று களப்பணி செய்வதும் முஸ்லிம்கள் தான். சுபஹானல்லாஹ். நீங்க வேண்டாம் உள்ள போய் பாருங்க. எத்தனை ட்ரஸ்டுகள், இயக்கங்கள், நாம குறை சொல்லல, எல்லாம் வருவார்கள். ஒரு கட்டம் தான், இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாதுங்க, நாத்தம் அடிக்குது, நான் போறேன்னு போயிடுவார். இதுக்கு மேல சமாளிக்கிறது என்கிட்ட பணம் இல்லைங்க, நான் போயிருக்கேன்னு போயிடுவார். இதுக்கு மேல எங்களால களம் இறங்கி செயல்பட முடியாது, என் குடும்பத்தை நான் பார்க்கணும்னு போயிடுவார். ஆனால் உண்மை மூமின் தான் கடைசி வரைக்கும் நிற்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்குள்ள கள நிலவரம் வரைக்கும் சரி. சுபஹானல்லாஹ். ஒரு மீடியாவோட கேட்டாங்க, இதே சென்ற மாதம், பாய் நீங்க எத்தனை நாளா உள்ள இருக்கிறீங்க? சொன்னார், வயநாட்டில் நிலச்சரிவு நைட்டு ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்ட அந்த செய்தி என் காதுக்கு வந்த அந்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் நின்றுகிட்டு இருக்கேன்.
வீட்டுக்கு போனீங்களா? இல்ல. மனைவி மக்களை பார்த்தீங்களா? இல்ல. வியாபாரத்துக்கு போனீங்களா? இல்ல. அப்ப என்னதான்? அல்லாஹ் பார்த்துக்கிறான். சுப்ஹானல்லாஹ். என் சகோதரன் கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து பூமியில முங்கி போயிருக்கும் போது நான் வயிறார எப்படிங்க சாப்பிட முடியும் கேட்ட கேள்வி உலகம் முழுக்க ட்ரெண்டிங். சுப்ஹானல்லாஹ். அதே மீடியா இன்னொரு கேள்வி கேட்டது, பாய், இந்த சமுதாயம், இந்த சமூகம் உங்களை நசுக்குகிறது, ஒடுக்குகிறது. எல்லா இடத்திலேயும் எந்த அளவுக்கு நசுக்க முடியுமோ நசுக்குகிறார்கள். எல்லா சட்டங்களிலிருந்தும் கை வைத்து தொடர்ந்து, எல்லா வகுப்புவாத பிரச்சனைகளிலிருந்து தொடர்ந்து, சங்க பரிவார அமைப்புகளுடைய சார்ந்த எல்லா சமய சகோதரத்துவத்தினுடைய ஒளிவு முறிப்புகளை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு, அப்பவும் உங்களை நசுக்குனாலும் நீங்க முதலாவது நிக்கிறீங்களே பாய், இது எப்படின்னு கேட்டாங்க. சொன்னார் அந்த முஸ்லிம், எங்களுக்கு வந்த தலைவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரு சகோதரன் தீங்கு இழைத்தாலும் அவனை நீ மன்னித்து அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது என் தலைவருடைய வார்த்தை, அதனால் நான் நிற்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்களா இல்லையா? நபி ஒரு ஹதீஸ்ல قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சொன்னார், சில் மன் கதஅ வஅஃபு அம்மன் ظلم வஅஹ்சின் இலா மன் அஸா இலை. சில் மன் கதஅ, உன்னை துண்டிச்சு வாழுகிறார்களா அவர்களோடு சேர்த்து வாழுங்கள். சில், சேர்த்து வாழு. சில்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க கிட்ட வந்தாலும் உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாருன்னு வைங்க. உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. வீட்டு ஏறி வந்துட்டீங்க, நீ ஏன்பா வந்த, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னாலும் போகாம வீட்டை அவர் கையை பிடிச்சி முசாபா பண்றது இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை விரட்டினாலும் சரி நீ அல்லாஹ்வுக்காக நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழுங்கள். மன் கதாக, உங்களை துண்டிச்சாலும் சரி. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் இந்த முஸ்லிம் உம்மத்துகள் எவ்வளவுதான் மனஸ்தாபங்கள், எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கடைசியா மௌத் என்பதை விளங்கி கடைசியா அண்ணன் மன்னிச்சுக்கங்க, தம்பி மன்னிச்சுக்கங்க, எல்லா குடும்பங்களும் இன்ஷா அல்லாஹ் மூமின்களுடைய குடும்பம் நிச்சயம் அல்லாஹ் சேர்த்தே ஆகுவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த பாக்கியத்தை தரணும். எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருந்தாலும் சரி நிச்சயம் கவலைப்பட வேணாம். இந்த ஹதீஸுக்கு மட்டும் நாம கட்டுப்பட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ் அதுல எவ்வளவு பெரிய ராகத்தை வச்சிருப்பான்றது நம்மளுக்கே தெரியாது. அவர் நினைச்சிருப்பாரு அடுத்த மாசம் அவருடைய கதையே முடிக்கலாம் என்று. நடந்த சம்பவங்கள். இவர் இன்னைக்கு வீடு தேடி தள்ளி விட்டாலும் கையை பிடிச்சவன அந்த பிளான் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ வீடு தேடி என்ன இந்த அளவுக்கு முகபத் ஆயிட்டாரு, அவரை முற்றுவோம் தேவையில்லை. எந்த அளவுக்கு கொலை திட்டம் தீட்டியவர்கள் கூட கல்வி மாறினார்கள் என்று வரலாறு இருக்கு. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உள்ள இன்னும் போய் பேசலாம். குடும்பவியல் சம்பந்தமா சில்பன் கதான் வஅஃபு அம்மன் ظلمك வஅஃபு அம்மன் ظلمك, அநியாயம் இழைத்தாலும் அவங்களை மன்னிச்சிரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஹ்சின் இலா மன் அஸா இலை, உங்களுக்கு தீங்கு இழைத்தாலும் அவங்களுக்கு நல்லதே செய். இந்த மூணாவது பாயிண்ட் தான் நீங்க வயநாட்டில் போய் ஜாயின் பண்ணி பார்க்கணும். என்னதான் தீங்கு இழைத்தாலும் சரி, என்னதான் நம்மளை ஏசி பேசினாலும் சரி, வஅஹ்சின் என்ற நபியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு பொருளாதாரம் இந்த ஒரு மாச காலத்துல மட்டும் தமிழ்நாடல்ல முழு இந்தியா முழுக்க, இந்தியாவை கடந்த அயல் நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமிய தமிழ் சகோதரர்கள் வரைக்கும் சரி, எல்லாம் ஒவ்வொரு ஜும்மாலைக்கே அறிவிப்பு பண்ணாங்களா இல்லையா, வசூல் பண்ணாங்களா இல்லையா, மொத்த பணங்களும் சேர்ந்து இப்ப எங்க தெரியுமா போய் நிக்குது? தமிழ்நாடு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய எல்லா தலைவர்கள், எல்லா கட்சி இயக்கங்கள், எல்லா கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் மொத்த பேரும் சேர்ந்து எங்க போய் நிக்கிறாங்க? இப்போ வயநாட்டுல நான் கொடுத்த 10 ரூபாயும் அங்க நிக்குது, நீங்க கொடுத்த 10 லட்சமும் அங்க போய் நிக்குது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய வஅஹ்சின் இலா மன் அஸா இலைக் என்ற அந்த வார்த்தை தான் தமிழ்நாட்டில் சென்னையில நாம இருந்தாலும் வயநாட்டில் ஒரு குடும்பம் பன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சுபகாரம். இப்போ காட்சி இந்த ஒரு வாரத்துல நாம் தமிழ்நாடு முழுக்க வசூல் செய்த பணங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய தலைவர்கள் அங்க பல ஏக்கர் நிலங்களை இப்ப விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அக்பர். கேரளால வயநாட்டுக்கு பக்கத்துல அந்த முண்டகை இடத்துக்கு பக்கத்துல பல ஏக்கர் நிலத்தை விலை பேசுறாங்க. விலை பேசி அந்த ஏக்கர்ல யார் யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொண்டு கிடைக்கப்படும் என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து இந்திய இஸ்லாமிய இயக்க கட்சிகள் உட்பட, சமூக ஆர்வலர்கள் உட்பட, தன்னார்வலர்கள் உட்பட, மற்ற மாற்று மத சகோதரர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து வீடு கட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் சென்னையில உட்கார்ந்து இருக்கிற நம்மளால ஏதோ நாம கொடுத்த ஒரு 10 ரூபா ஒரு செங்கலா போய் நிற்குது. சுபஹானல்லாஹ். இப்ப நான் சொல்ல வந்தது இது எப்படி சாத்தியம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை, வஅஹ்சின், நீங்க நல்லதே செய்கின்ற அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஏதோ பல குடும்பங்களை வாழ வைக்கிறது. இப்படி உலகத்திலே
எந்த நபிமார்களும் எந்த ரசூல்மார்களும் செய்யாத சாதனையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சாதனை தான் இந்த உம்மத்தை இன்றைக்கும் தலை தூக்கி நிற்க வைத்திருக்கிறது. அல்லாஹ் இதை மென்மேலும் உயர்த்துவானாக, மென்மேலும் கபூல் செய்வானாக. இந்த உம்மத் செல்லும் இடம், போகும் இடம், பார்க்கும் இடம், பேசும் இடம், பழகும் இடம், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. நாம் எங்கு சென்றாலும் அங்கே தீனை அல்லாஹ் மறுமலர்ச்சி ஆக்குவானாக. நாம் யாரிடத்தில் பேசினாலும் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படி நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய தொடர்போடு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்திலே, ரபீஉல் அவ்வல், இந்த வசந்த காலத்திலே அல்லாஹ் நம் வாழ்க்கைகளை வசந்தமாக ஆக்குவானாக, சுபிட்சமாக ஆக்குவானாக, பரக்கத்தாக ஆக்குவானாக. வாயளவில் பேசி சென்றோம் என்பதை விட்டுவிட்டு வல்லல் நபியினுடைய சுன்னத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறு உலகத்தில் அல்லாஹ்வுடைய நபியோடு பக்கத்திலே சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.